1990 காலங்கள் தமிழ் சினிமாவோட கோல்டன் எரான்னு தான் சொல்லணும். ஏன்னா பல முன்னணி ஹீரோக்கள் உருவானது மட்டும் இல்லாம இப்போ ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தா கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாது. எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இன்னைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி 1990வது வருஷம் வெளிவந்த டாப் 10 திரைப்படங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோல்டன் எரால வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாம் ரசிகர்களை திரும்ப திரும்ப தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு திரைப்படத்தோட பிளாட் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதோ உங்களுக்காக நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது நடிகன். நவம்பர் 30 ரிலீஸ் ஆன நடிகன் ஒரு காமெடி ரொமான்ஸ் த்ரில்லரா டி வாசுவோட டைரக்ஷன்ல வந்திருக்கும். சத்யராஜ், குஷ்பு, கவுண்டமணி, மனோரமா ஆச்சி இவங்க நடிப்புல வெளிவந்த நடிகன் சாதாரண காமெடி படமா மட்டும் இருக்காது. பணம் தேவைப்படுற ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையில அத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஓல்டு மேன் கெட்டப்பு, டபுள் பிஹேவியரு, காமெடி கன்ஃபியூஷனோட இதுக்குள்ள காதலும் மலருது. ஒரு பக்கம் ரொமான்ஸு, மறுபக்கம் தன்னோட ஐடென்டிட்டி சீக்ரெட்டா இருக்கணும். இதுக்குள்ள நடக்கிற வில்லனிசம், இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து சத்யராஜ் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றது தான் நடிகன் திரைப்படத்தோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். இந்த திரைப்படம் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா வந்ததுனால படம் பார்க்குற ஆடியன்ஸை திரும்ப திரும்ப தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துச்சு. சத்யராஜோட டைமிங், குஷ்புவோட கிளாமர், கவுண்டமணியோட கவுண்டர், இளையராஜோட மியூசிக்னு படம் ரிலீஸ் ஆன வாரத்திலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து அது கூடவே தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் 4 அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிச்சு. பெஸ்ட் ஸ்டண்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், டைலாக் ரைட்டர், ஸ்பெஷல் அவார்டுன்னு வாங்கின நடிகன் திரைப்படம் 1962 வெளியான ப்ரொஃபசர் திரைப்படத்தோட ஒரு ரீமேக் திரைப்படம் தான். அதை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாரு பி வாசு. கமர்ஷியல் சக்சஸோட 125 நாளுக்கு மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருக்கு. சூழ்நிலை மனுஷன் வாழ்க்கையில பல வேஷத்தை போட வைக்கும், ஆனா உண்மை ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். இதுதான் ப்ரொஃபசர் திரைப்படத்தோட ஸ்டோரி. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 9வது இடத்துல பார்க்க போறது கேளடி கண்மணி. எஸ்பி பாலசுப்ரமணியம், ராதிகா, ரமேஷ் அரவிந்த், ஜனகராஜ் இவங்க நடிப்புல வெளிவந்த ஜூலை 27 ரொமான்டிக் ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆன கேளடி கண்மணி திரைப்படத்தை வசந்த் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. வசந்துக்கு இதுதான் முதல் திரைப்படம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு சிங்கரை ஹீரோவா மாத்தினது தான் இந்த திரைப்படத்தோட ரிஸ்கியான விஷயம்னு எஸ்பி பாலசுப்ரமணியமே சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ரிஸ்கியே ஹிஸ்டரியா மாறிடுச்சுன்னு வசந்த் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. டைரக்டர் வசந்த் தன்னோட முதல் திரைப்படத்திலேயே ஒரு எமோஷனல் சக்சஸை கொடுத்து டென்ஷனை கிராப் பண்ணதுனால தான் பின்னாட்கள்ல அவர் பெரிய டைரக்டரா வளம் வந்ததுக்கு காரணம். இந்த திரைப்படத்தோட திரைக்கதைன்றது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அப்பா பொண்ணுன்னு அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய இன்னொரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருக்க, மேலும் உயிரை சோதிக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், இதுல சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு ஃபேமிலி பாண்டிங்க இருக்கும். அது கூட பி பாலசுப்ரமணியம் எந்த திரைப்படத்திலையும் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த திரைப்படத்துல பண்ணியிருந்திருப்பாரு. மண்ணில் இந்த காதலன்றின்ற பாடலை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மூச்சு விடாமலே பாடி இருந்திருப்பாரு. இந்த ரெக்கார்டை இன்ன வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணதில்லை. இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிளைமேக்ஸ்ல எல்லாருமே அள வச்சது. 3 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாம நடிகை ராதிகாவுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்ற ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கி கொடுத்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் ரமேஷ் அரவிந்துக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அவரோட சினிமா கெரியர்ல அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது புது வசந்தம். ஏப்ரல் 14 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் மியூசிக்கல் டிராமாவா ரிலீஸ் ஆன புது வசந்தம் திரைப்படத்தை விக்ரமன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படம் தான் இவருக்கு டெபியூ ஃபிலிம். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில எல்லா பாடல்களுமே பயங்கர ஹிட். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஒரு பொண்ணு பல பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் அது பியூரா இருக்குமான்றது படத்தோட மெயின் பிளாட்டா இருக்கும். முரளி, ஆனந்த் பாபு, சரிதா, சார்லி இவங்க நடிப்புல வெளிவந்த புது வசந்தம் திரைப்படத்தை நல்ல கிரிட்டிக்ஸ் வாங்கி, ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ஹார்ட் டச்சிங். 4 இசைக்கலைஞர்கள், பணம் இல்லை ஆனா பெரிய கனவு மட்டும் இருக்கு. இந்த பயணத்துல கௌரின்ற ஒரு பொண்ணு என்ட்ராக, ஒரு திரைப்படத்துல ஒரு ஹீரோயின் இருந்தா அது கண்டிப்பா லவ் படமா தான் இருக்கும்ன்றத காலங்காலமா தமிழ் சினிமா பார்த்துருக்கும். நான் அந்த ஒரு ஃபார்முலாவே இந்த திரைப்படம் உடைச்சிருக்கும். கொஞ்சம் கூட ரொமான்ஸே இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் நம்பி மட்டுமே எடுத்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? பலருக்கும் படம் ரிலீஸ் ஆனப்போ டவுட் இருந்தது. இந்த திரைப்படத்துல தான் விக்ரமனுக்கு அசிஸ்டண்டா KS ரவிக்குமார் அசிஸ்டன்ட் டைரக்டரா வளர்ந்துருப்பாரு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்னு பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிச்சு. ஸ்டார் ஹீரோ இல்லை, ரொமான்டிக் சீன் இல்லை, கமர்ஷியல் சினிமா ஃபார்முலாவில் இல்லை, புது டைரக்டர். நான் ரிசல்ட் என்னன்னா கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருந்துச்சு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது நவம்பர் மாதம் வெளிவந்த அஞ்சலி. சில்ட்ரன்ஸ் எமோஷனல் டிராமா வந்த அஞ்சலி திரைப்படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ரகுவரன், ரேவதி, பேபி ஷாம்லின்னு அப்பா அம்மா குழந்தைன்னு சந்தோஷமா இருக்க ஃபேமிலியில ஒரு சீக்ரெட்டை மறைச்சு வச்சிருப்பாங்க. மென்டல் டிசபிலிட்டியோட வாழ்ற ஒரு குழந்தை
ஒரு எம்பத்தியை பேசுகிற மாதிரி இந்த சொசைட்டி இந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுன்றதா டேரக்டர் மணிரத்னம் அதை ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு. இளையராஜாவோட கம்போசிங்கில் எல்லா பாடல்களும் பயங்கர கிளாசிக்காக இருக்கும். குறிப்பாக மியூசிக், குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படியே கண்கலங்க வச்சிரும். நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்டுன்னு பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிச்சு அஞ்சலி திரைப்படம். 1991 வருஷம் ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டது. அஞ்சலி திரைப்படம் தான் இளையராஜாவோட 500வது திரைப்படம். கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 6வது இடத்துல பார்க்க போகிறது கிழக்கு வாசல். கார்த்திக், ரேவதி, குஷ்பு, விஜயகுமார் இவங்க நடிப்பில் வெளிவந்த கிழக்கு வாசல் திரைப்படம் ஒரு வில்லேஜ் ரொமான்டிக் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் இன்னசென்ட் கிராமத்து இளைஞனாக வர்ற கார்த்திக், அவருடைய வாழ்க்கை, காதலில் ஏற்படுற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மேலும் எமோஷனல் கான்ஃப்ளிக்ஸை மெருகேற்றுற மாதிரி லவ்வுக்கும் மனித உறவுக்கும் ஆனஸ்டி வேணுங்கிறத ரொம்பவே தெளிவாக எடுத்து காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஆர்வி உதயகுமாருக்கு முன்னாடி மனோபாலாவுக்கு தான் டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிது. பின்னராக அது கை நழுவிருச்சு. இளையராஜாவோட கம்போசிங்கில் எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக கிழக்கு வாசல் திரைப்படமும் அஞ்சலி திரைப்படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆகிருக்கும், ஜூலை 12. ஆனால் ஒரு படம் இன்னொரு படத்தை டாமினேட் பண்ணாமல் 2 படத்துக்குமே செப்பரேட்டாக மெசசிவ் ஹிட் கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம். பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்ச கிழக்கு வாசல் திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்க்க போகிறது ஜூன் 15 வெளியான அதிசய பிறவி. எஸ்பி முத்துராமனோட டைரக்ஷனில் காமெடி ஃபேண்டசி ஜானரில் வந்து அதிசய பிறவி திரைப்படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த், கனகா, நாகேஷ், ஜெய்சங்கர் இவங்க நடிப்பில் வெளிவந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற ஒருத்தன் தன்னோட ஆயுட்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவரை எமலோகத்தில் இருக்கவங்க அவனை கொண்டுறாங்க. இங்கே தான் ட்விஸ்டே, அவர் மேல் லோகத்துக்கு போகிறாரு. இங்கே தப்பு நடந்திருக்குன்றதை ஆர்கியூ பண்ணி விடாமல் இங்கே இருக்க யமதர்மராஜா சித்திரகுப்தன் எல்லாரையும் பூமிக்கு அழைச்சிட்டு வந்து நியாயம் கேட்குற கதைக்களமாக திரைக்கதை இருக்கும். ஒரு பக்கா ஃபேண்டசி ரிவெஞ்ச் ஜெர்னியை இந்த காலத்திலே பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்திருப்பார் பஞ்சு அருணாச்சலம். ரஜினி ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் அமைஞ்சுது. ஏன்னா ஃபேண்டசி திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடிக்கிறது ரொம்பவே குறைவு. இளையராஜாவோட சாங்ஸில் எல்லா பாடல்களும் எவர் கிரீன் பாடல்களாக இருக்கும். மேல்லோகமோ பூலோகமோ தப்பு நடந்தால் நியாயம் வேணுன்றத ஜேர்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 215 நாளுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 4வது இடத்துல பார்க்க போகிறது ஜனவரி மாதம் வெளியான புலன் விசாரணை. ஆர்கே செல்வமணியோட டைரக்ஷனில் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லராக வெளிவந்த புலன் விசாரணை ஆட்டோ சங்கர் கேஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது. ரொம்பவே மிஸ்டீரியஸான குழப்பங்களோட பாலிடிக்ஸ், டார்க் சீக்ரெட்ஸ்னு விஜயகாந்த், சரத்குமார், ஆனந்த்ராஜ்னு இவங்கள வச்சு மாஸ்டர் பீஸ் ஒன்று கொடுத்துருந்துருப்பாரு. இளையராஜாவோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 3வது இடத்துல பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் வெளிவந்த சத்ரியன். ஆர்கே சுபாஷோட டைரக்ஷனில் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக வெளிவந்தது. விஜயகாந்த், விஜயகுமார், பானுப்பிரியா, ரேவதின்னு இவங்க நடிப்பில் வெளிவந்த சத்ரியன் இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர், சட்டத்தை பெரிதும் மதிக்கிறவர். ஆனால் கிரைம் வேர்ல்டுக்குள்ள பாலிடிக்ஸ் ரொம்பவே டேஞ்சராக இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றதான் கதைக்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டெம்ப்ளேட்டில் நிறையா திரைப்படம் இன்ன வரைக்கும் வந்திருக்கு. அதில் ஒன்று தான் தெரி. சத்ரியன் கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 2வது இடத்துல பார்க்க போகிறது ஜனவரி மாதம் வெளியான பணக்காரன். பி வாசுவோட டைரக்ஷனில் ஒரு மசாலா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்த பணக்காரன் திரைப்படம். ரஜினிகாந்த், கௌதமி, விஜயகுமார். நம்மளோட பிறப்பை நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக டிசைட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்பவே ஹியூமர் அண்ட் எமோஷனலாக கனெக்ட் ஆனது தான் இந்த திரைப்படத்தோட பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக லாவரிஸுங்கிற ஹிந்தி திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த பணக்காரன். இளையராஜாவோட கம்போசிங்கில் எல்லா பாடல்களும் இன்ன வரைக்கும் ஒரு எவர்கிரீன் பாடல்களாக இருக்குது. கிட்டத்தட்ட 225 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன். சீனிவாசராவ் டைரக்ஷனில் கமலஹாசன் மற்றும் கிரேசி மோகன் ரைட்டிங்கில் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னராக வெளிவந்தது. கமலஹாசன், குஷ்பு, ரேவதி, ஊர்வசி, ரூபினி, டெல்லி கணேஷ் இவங்க அடிக்கிற லூட்டியோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கமலஹாசன் இந்த திரைப்படத்துக்கு 4 வேடங்கள் வந்திருப்பாரு. மைக்கேல், மதன், காமேஸ்வரன், ராஜன். ஒரே ஹீரோ ஆனால் 4 கேரக்டரு. ஒன்றுக்கும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் காமெடி ஒரு பக்கம், கன்ஃபியூஷன் ஒரு பக்கம்னு அங்கே தான் காட்டியிருப்பார் கமலஹாசன் தன்னோட ப்ரில்லியன்ஸை. மைக்கேல் மதன காமராஜன் கேடிவியில் போட்டால் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற ஆடியன்ஸ் இன்னமும் இருக்குது. அதுதான் இந்த திரைப்படம் நம்பர் 1 வந்ததுக்கு காரணம். 1990களிலே அதிகமாக வசூல் செஞ்ச படம்ன்ற பேர் மட்டும் இல்லை, அதிக நாட்கள் ஓடின திரைப்படமாகவும் நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கிட்டத்தட்ட 225 நாளுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது.